வணக்கம் தமிழா, எங்கிட்ட இருக்குது ஓப்போ K13 5G அன்பாக்சிங் ப்ளஸ் ரிவ்யூ. ஸோ இந்த ஃபோனோட கீ ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிக் பேட்டரி 7000 mAh பேட்டரியோடு வருது. 80 வாட்ஸ் சூப்பர் புக் சார்ஜிங் சப்போர்ட் தராங்க. ஸோ அதான் வந்து இதோட கீ பாயிண்ட். ஸோ இந்த ஃபோன் வந்து 2 வேரியண்ட்டில் கொண்டு வராங்க. விலைகள் இப்போ திரையில் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ ஒரு 20,000 ரேஞ்ச் கிட்ட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ஓப்போவோட ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஆஃப்லைனில் வாங்கணும்னு நினைக்கிறேன்னா இது எப்படி இருக்குன்னு இந்த 11 வந்து பார்ப்போம். இப்போ இந்த ஃபோனை வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். உள்ளே வந்து இந்த சாஃப்ட் பேக் கேஸ் வந்திருக்காங்க. நல்ல மெட்டீரியலில் ஒரு பேக் கேஸ், அந்த ஃபோனோட கலர்லேயே சேம் மேட்சிங்காக இந்த பேக் கேஸ் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த ஃபோனை வந்து வெளியே எடுக்கலாம். ஸோ இதான் வந்து ஓப்போ K13 ஃபோன். எங்கிட்ட இருக்குது ஐசி பர்பிள் கலர். ஸோ இது வந்து ஒரு பிளாக் கலர் ஆப்ஷன்லேயும் வருது. ரெண்டுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் டிசைன் வந்து போட்டிருக்காங்க. இந்த ஃபோன் பார்க்குறதுக்கு நல்ல ப்ளீஸிங்காக நல்லாவே இருக்குது. ஸோ டிசைன் பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பாக்ஸுக்குள்ளே வேறு என்ன தெரிஞ்சுக்கலாம். 80 வாட்ஸ் சார்ஜர், டைப் சி கேபிள் மற்றும் சிம் எஜெக்டர் பின். ஸோ டிசைன் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பாடியில் பண்ணியிருக்காங்க. சைட்ஸ் வந்து ஃப்ளாட்டாக இருக்குது. 8.45 mm திக்னஸ். எக்ஸாக்ட்லி இது ஒரு தின்னான ஃபோனு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் ஒரு 7000 mAh பேட்டரிக்கு நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இதோட வெயிட் பேலன்ஸ் எல்லாமே. அதுக்கு காரணம் வந்து இதில் வந்து சிலிக்கான் கார்பன் பேட்டரி பற்றி சொல்கிறேன். இப்போ டிசைன் கண்டினியூ பண்ணலாம். ஸோ நல்ல ஒரு டிசைன், ரவுண்டட் கார்னர்ஸ் தந்துருக்காங்க. இந்த மாதிரி இருக்குது. கேமரா பாடியிலும் பார்க்க நல்லா இருக்குது. மேல் பக்கம் வந்து உங்களுக்கு ஐஆர் பிளாஸ்டர் தராங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. ஸோ 2 ஸ்பீக்கர்ஸ், ரெண்டுமே வந்து ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா 2 சைடு வந்து ஈவனாக இருக்குது. ஸோ 2 5G சிம் போடலாம். மைக்ரோ SD கார்டுக்கான ஸ்லாட் கிடையாது. ஸோ வந்து எக்ஸ்பேண்டட் மெமரி கிடையாது. ரைட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன் இருக்குது. லெஃப்ட் சைட் பிளைனாக இருக்குது. சார் வேல்யூ திரையில் பார்க்கலாம், லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது. ப்ளோட்டர் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. என்னெல்லாமோ கேம்ஸ், சின்ன சின்ன கேம்ஸ் வந்து ப்ரீஇன்ஸ்டால்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய இருக்குது. தேவையில்லாத நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். FM ரேடியோ கிடையாது, NFC கிடையாது. இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தந்திருக்காங்க. ஃபாஸ்ட்டாக வேலை செய்யுது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் மூலமாக நீங்கள் வந்து ஆப் லாக் பண்ணலாம், ஆப் ஹைட் பண்ணி ஓப்பன் பண்ணலாம். பல அனிமேஷன்ஸும் தந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதில் வந்து ஏதாவது சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டிஸ்பிளே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 6.67 inch டிஸ்பிளே, ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன், AMOLED டிஸ்பிளே. பிரைட்னஸ் வந்து 1200 நிட்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரி, அவுட்டோர் விசிபிலிட்டி எப்படி இருக்கும், கம்மியாக இருக்குமோன்னு நினச்சேன். பட் அவுட்டரில் கூட வந்து பார்த்தீங்கன்னா விசிபிலிட்டி நல்லா இருக்குது. எனக்கு ரீடிங் வந்து பரவாயில்லாமல் நீட்டாகவே தெரியுது. ஸோ டைரக்ட் சன்லைட்டில் கூட பிரச்சனை இல்லை. கேமரா கூட ஆப்ரேட் பண்ணி பார்த்தேன். அந்த கேமரா செட்டிங்ஸ்லாம் சில ஃபோன்லேருந்து ரொம்ப டிம் ஆயிரும். அப்படிலாம் இல்லை, க்ளீனாக விசிபிளாக இருக்குது. ஸோ அவுட்டோரில் கூட நல்லா தான் இருக்குது இதோட டிஸ்பிளே. டிஸ்பிளே பார்க்கும்போது வந்து கொஞ்சம் பாப்அப்பாக இருக்கக்கூடியது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. பட் ஓவராலாக வந்து படம் பார்க்குறதுக்கு எல்லாமே வந்து ஒரு நீட்டான டிஸ்பிளே. பட் ஆஃப்கோர்ஸ் கொஞ்சம் பிரைட்னஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக தந்திருக்கலாம். மற்றபடி கலர் ரிப்ரொடக்ஷன் எல்லாமே வந்து நல்லா இருக்குது. பார்க்குறதுக்கு, படம் பார்க்குறதுக்குலாம் வந்து நல்ல ஒரு டிஸ்பிளே தந்திருக்காங்க. HDR கிடையாது, யூடியூப்லேயும் கிடையாது, நெட்ஃப்ளிக்ஸ்லையும் கிடையாது. ஸோ செக் பண்ணி பார்த்தேன், ரெண்டுலேயுமே வந்து HDR வந்து இந்த ஃபோனில் கிடையாது. பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா Snapdragon 6 Gen 4 வந்து இதில் யூஸ் பண்ணுறாங்க. 8GB 128GB ஸ்டோரேஜ், 8GB 256GB ஸ்டோரேஜ்னு 2 ஸ்டோரேஜ் வேரியண்ட்டில் இந்த ஃபோன் வருது. UFS 3.1 ஸ்டோரேஜ், LPDDR4X RAM. ஸோ UFS 3.1 வந்து கொண்டு வந்திருக்கிறது நல்ல ஒரு அடிஷன். ஏன்னா இப்போ பல ஃபோன்களில் வந்து பார்த்தீங்கன்னா UFS 2.2 வந்து இந்த வரைக்கும் கொண்டு வந்துட்டுருக்காங்க. பட் இதில் வந்து 3.1 தராங்க. இப்போ இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் நிறைய ஃபோன்களில் நீங்கள் வந்து மீடியாடெக்கோட Dimensity 7300 பார்க்கலாம். பட் இந்த Snapdragon 6 Gen 4 வந்து இந்த Dimensity 7300 விட CPU மற்றும் கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்குது. இப்போது வந்து Dimensity 7300 வந்து Vivo T4X, IQ Z10X, ஏன் ஓப்போவோட F29 Pro, Infinix Note 50X இதெல்லாம் இருக்குது. ஸோ அந்த ஃபோன்களுக்கு கம்பேர் பண்ணும்போது இந்த K13 உள்ள Snapdragon 6 Gen 4 வந்து பெட்டர் CPU மற்றும் கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்குது. ஸோ கேம் விளையாடி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக கேம் விளையாடுது. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்குது. இது வந்து கேம் ஃபோக்கஸ்டான சிப்செட் இல்லை, பட் ஒரு ஆல்ரவுண்டர் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு பேக்கேஜாக இது அமையுது இந்த சிப்செட். ஸோ வந்து கேம்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி நீங்கள் விளையாடலாம். ஹீட்டிங் இஷ்யூ எனக்கு தென்படல நான் விளையாடி பார்க்கும்போது. ஸோ கேமரா பின்பக்கம் வந்து 2 லென்ஸ் வந்திருக்காங்க. மெயின் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 50 MP கேமரா. இது வந்து OmniVision 50D40ங்கிற ஒரு சென்சர் வந்து இதில் யூஸ் பண்ணுறாங்க. f1.85 அப்பர்ச்சரில் இது வருது. இன்னொன்று வந்து 2 MP டெப்த் சென்சர், அதுவும் வந்து OmniVision சென்சர் தான். செல்ஃபிக்கு வந்து 16 MP கேமரா தந்திருக்காங்க ஃப்ரண்டில். Sony IMX480 சென்சர் வந்து இதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. பின்பக்கம் கேமராவில் நீங்கள் 4K 30 FPSல மேக்ஸிமம் எடுக்கலாம். ஃப்ரண்டில் வந்து 1080p தான். இப்போ சில கேமரா சாம்பிள்ஸ் பார்ப்போம். கேமரா வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் கேமரா அப்படின்னு சொல்ல முடியாது இந்த செக்மெண்ட்டில்.
பட் ஒரு டீசெண்டான ஆஃபரிங் வந்து உங்களுக்கு தந்திருக்காங்க. சில நேரத்தில் வந்து கொஞ்சம் இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது, ஷார்ப்னஸ் டீட்டெயிலிங் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்ட் அவுட்புட் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த ஃபோனில். டீசெண்டாக நைட் ஃபோட்டோஸும் இருக்குது. ஸோ கேமரா குவாலிட்டி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். 1 2 3 4 ஃப்ரண்ட் கேமராவில் 4K கிடையாது, 1080 மேக்ஸிமம் எடுக்கலாம். அல்ட்ரா ஸ்டடின்னு ஒரு ஆப்ஷன் தந்திருக்காங்க. ஸோ அது வந்து எனேபிள் பண்ணலாம். அதை எனேபிள் பண்ணாமல் எடுக்கக்கூடிய வீடியோ சாம்பிள் தான் இது. நெக்ஸ்ட்டு வந்து அதை எனேபிள் பண்ணிட்டு வாக் பண்ணி காண்பிக்கிறேன். ஸோ எந்த அளவுக்கு ஸ்டடியாக இருக்குன்னு அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இப்போ அந்த அல்ட்ரா ஸ்டடி ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணியிருக்கிறேன். எனேபிள் பண்ணிட்டு வாக்கிங் பண்ணிக்கிட்டே வீடியோ எடுக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸ்லைட் க்ராப் இருக்குது, பட் இந்த மாதிரி அல்ட்ரா ஸ்டடி எனேபிள் பண்ணிட்டு உங்களுக்கு வீடியோ கிடைக்குது ஃப்ரெண்டில். இந்த ஃபோனோட கீ ஹைலைட் நான் சொன்னேன் இல்லையா, ஸோ இது வந்து பேட்ரி 7000 mAh பேட்டரியோடு வருது. 80 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் தராங்க, சூப்பர் புக் சார்ஜிங். ஒரு 1 hour கிட்ட இது ஆகுது ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு. பட் செம்மையான பேட்ரி பேக்கப் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஒரு 12 to 13 ஹவர்ஸ்க்கான ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்து ஈஸியாக உங்களுக்கு இதில் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ நல்ல ஒரு பேட்ரி பேக்கப் இந்த ஃபோனில் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ அது வந்து இந்த ஃபோனோட ஒரு அட்வான்டேஜ். எனக்கு ஒரு நல்ல ஒரு பேட்ரி பேக்கப் கொண்ட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு, அடிக்கடி நான் ட்ராவல் பண்ணுவேன், அடிக்கடி நான் வெளியே போவேன், எனக்கு வந்து சார்ஜர் எப்போவும் கையில் வைக்க முடியாது, அதிகம் யூஸ் பண்ணுறேன், கால் அதிகமாக இருக்குது, நெட் அதிகமாக யூஸ் பண்ணுறேன், ப்ரௌசிங் அதிகமாக பண்ணுறேன், அப்படிலாம் நினைக்கிறவங்களுக்கு இது வந்து செம சூட்டபுளான ஒரு ஃபோன். ஏன்னா வந்து பிக் பேட்ரி ஃபோன் இது. ஆண்ட்ராய்ட் 15 அவங்களோட கலர்ஓஎஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. கலர்ஓஎஸ் வந்து நல்ல ஒரு ரிஃபைண்டான ஒரு நல்ல ஒரு யூஐ. ஸோ இது வந்து நல்ல ஒரு யூஐ எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. 2 இயர்ஸுக்கான மேஜர் சாஃப்ட்வேர் அப்டேட் மற்றும் 3 இயர்ஸுக்கான செக்யூரிட்டி அப்டேட் தராங்க. 3 இயர்ஸ் மெயின் சாஃப்ட்வேர் அப்டேட் தந்து நல்லா இருக்கும். பட் 2+3 உங்களுக்கு இதில் கிடைக்குது. நிறைய ஏஐ ஃபீச்சர்ஸ்லாம் வந்து எளிதாக அக்சஸ் பண்ண மாதிரி கொண்டு வந்துருக்காங்க. ஸோ சர்க்கிள் டு சர்ச் இருக்குது. அப்புறம் வந்து நிறைய மற்ற ஏஐ ஆப்ஷன்ஸும் வந்து ஈஸியாக அக்சஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ இதை வந்து ஓப்போ K13 5G. ஓப்போ ஃபோன்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஆஃப்லைன்லாம் சரி, இல்லாட்டி ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் ஆர்டர் பண்ணாலும் சரி, ஒரு 18,000க்கு இது வந்து இதோட விலை வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆஃபர்கள் மாறலாம். ஸோ சில பேங்க் டிஸ்கவுண்ட்ஸ் கூட அவங்க தராங்க, அது நீங்கள் செக் பண்ணிங்க. பட் இந்த விலைக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டீசெண்டான பேக்கேஜாக ஓப்போ ஃபோனாக எனக்கு தென்படுது. ஸோ இதோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா இதோட 7000 mAh பேட்டரி. ஸோ நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன், ஃபாஸ்ட் சார்ஜிங் தராங்க. ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டர் பேக்கேஜ். டீசெண்டான ஒரு டிஸ்பிளே, கேமராவும் டீசெண்டாக இருக்குது, கலர் ஓவர்ஸ், நல்ல ஒரு யூஐ எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. இதோட கான்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ப்ளோட்வேர் அதிகமாக இருக்குது. ஸோ நிறைய எக்ஸ்ட்ரா ஆப்ஸ் வந்திருக்காங்க. பட் தேவையில்லாத நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம், அது வேறு விஷயம். கேமராவில் அல்ட்ரா வைட் சென்சர் கிடையாது. அது இப்போ பல ஃபோன்களில் இந்த செக்மெண்ட்டில் அவங்க வைக்கிறது இல்லை. ஸோ அது ஒரு பாயிண்ட். ஸோ இதான் வந்து ஓப்போ K13 5G. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி கூட கற்றுக்கலாம் என்னென்னு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் படுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் இந்த விடை பிரித்து லட்சுமராஜன். தமிழில் பேசி டெக் தமிழாக பாரு. கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங்.